இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாயிருக்க வேண்டுமே ஆனால் அடிப்படையில் சேர்க்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. சேர்க்கை சரியில்லை என்றால் நாம் யார் கூட சேர்ந்திருக்கிறோமோ அந்த நட்புறவு நல்ல நட்புறவாய் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்ம நல்லா இருக்கணும்னா நல்ல மக்களோடு நமக்கு தொடர்புகள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசம் பண்ணக்கூடியவங்க, இவர்களுடைய தொடர்பில் நாம் இருக்கக்கூடாது. அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த துன்மார்க்கர்கள், பாவிகள், பரிகசிக்கக்கூடிய பரியாசக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நீங்க பார்க்கிறதுக்கு பயங்கரவாதிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நீங்க பார்க்கிறதுக்கு அருவருப்பானவர்கள் போல இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க. கொஞ்சம் அழகா கூட இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவாங்க. படிச்சவங்களா கூட இருப்பாங்க. ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க. அவர்களுக்கு உங்களை கவர்ந்து வசீகரித்து இழுக்கக்கூடிய எல்லா ட்ரிக்ஸும் அவங்களுக்கு தெரியும். சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்கள நீங்க பார்க்கும் பொழுது அவர்களோடு ஒரு நட்புறவை அவர்களோடு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் உங்கள் மனநிலையில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றும். அப்படி அவங்க நடந்துப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் உங்க காலேஜில் நீங்க பார்க்கலாம், ஸ்கூல்ல பார்க்கலாம், உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க பார்க்கலாம், பிசினஸ் ஸ்தலத்துல நீங்க பார்க்கலாம், உங்களுடைய பயணத்துல நீங்க பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் இது மாதிரி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. வெளிப்புற தோற்றத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள்னு தெரியாம அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு நல்ல போதகனாய், உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், விழிப்புணர்வோடு நீங்க இருக்கணும். இப்படிப்பட்ட மக்கள் நீங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுடைய செய்கைகளால தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கூட தேவ பயமே இருக்காதுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இருக்கவே இருக்காது. கர்த்தர் பேரில் ஒரு தரமான ஒரு நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்காது. துணிகரமா எல்லாமே கேஷுவலா செய்வாங்க. ரகசியமா எல்லா விதமான பாவ பழக்கத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பார்கள். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருப்பாங்க. வெளியே வந்து ரொம்ப ஜென்டிலா, அப்படி நான் எப்பயாச்சும் தாங்க அப்படியே சரக்கு குடிப்பேன் அப்படின்வாங்க. நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க. போதை பொருள் வஸ்துக்களுக்கெல்லாம் ரொம்ப அடிமைப்பட்டவங்களா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தப்பான கள்ள தொடர்புகள்ல அவங்க இருப்பாங்க. ஆண்களாய் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா யாருக்குமே வெளியே தெரியாது. ரகசிய பாவ விபச்சார வேசித்தன உறவுல அவங்க இருப்பாங்க. பெண்களாய் இருந்தால் கூட யாருக்குமே தெரியாது. வெளியே ரகசியமா சில ஆண்களோடு கள்ள தொடர்பில் விபச்சார வேசித்தன பாவத்தில் அவங்க இருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது. நீங்க போக போக தான் இந்த விதமான விஷயங்கள்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருப்பாங்க. எல்லா பாவ செயலும் துணிகரமா செய்வாங்க. தேவ பயம், தேவ பக்தி சுத்தமா இருக்காதுங்க. சுத்தமா இருக்காது. சுத்தமா இருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நீங்க பழக ஆரம்பித்து விடுவீர்களே ஆனால் ரொம்ப ஈஸியா உங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை, இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை, இதெல்லாம் ஒரு குற்ற செயலே இல்லை, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன பாவம் இருக்கு, இதெல்லாம் ஒரு தப்பா, யார் இதெல்லாம் செய்யல, இது செய்யலனா மனுஷனே இல்லை என்பது போல உங்க பிரெயினை ரொம்ப அழகா வாஷ் பண்ணி
உங்களையும் அவர்களோடு இணைத்து இந்த துன்மார்க்க செயலில் ஈடுபடுவதற்கு உங்களை அடிமைத்தனப்படுத்த பார்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா துன்மார்க்க கிரியைகளிலேயும், பாவ கிரியைகளிலேயும், பரியாச கிரியைகளிலேயும் நீங்கள் உங்களையே அறியாமல் உங்களையே செய்ய வச்சிருவாங்க. நீங்களும் செய்ய கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது, கிளர்ச்சியா இருக்கும், பிளஷர்ஸ் இன்பமா இருக்கும், சிற்றின்பம் ரொம்ப அழகா வசீகரிக்கும். ஆனா நாளாக 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 பெரிய மன உளைச்சலுக்குள்ள போவீங்க, நிம்மதி இழப்பீங்க, சந்தோஷத்தை இழப்பீங்க. துன்மார்க்க கிரியைகள் உங்கள் வாழ்வில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெரிய பாதிப்பையும் பெரிய பாதகத்தையும் உங்க வாழ்வில் அது ஏற்படுத்திவிடும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தான், எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான், ஐயோ இவங்க மோசமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டே உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் இந்த வார்த்தையை கேளுங்கள். ஒருவேளை உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்க வீட்டில் யாராச்சும் இப்படிப்பட்டவர்களோடு சிநேகத்தில் இருப்பார்களே ஆனால் கொஞ்சம் அவர்களை கண்காணியுங்கள், சற்றவர்களை கவனியுங்கள். அவர்களுடைய துன்மார்க்க பழக்கங்கள் அவர்களை மட்டுமல்ல, அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகளாகிய உங்க எல்லாரையும் அது பாதிச்சிரும், பெரிய சேதத்தை அது ஏற்படுத்திவிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நிதானிங்க. நீங்க பழகக்கூடிய மக்களுடைய செய்கைகளை பாருங்க, நடத்தைய பாருங்க. நடத்தையும் செய்கையும் பிள்ளையானவன் அவனுடைய வாழ்வு சுத்தமா செம்மையா என்பது செய்கைகளால தான் தெரியும். உங்கள் கனிகளாலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ அவங்க கனிகள் இப்படிப்பட்ட மோசமான பாவ வேத சத்தியத்துக்கு புறமான வாழ்க்கை வாழ்றாங்களா? ரொம்ப கவனமா இருந்து நீங்கள் விலகிக் கொள்வதுதான் உங்கள் ஆன்மாவுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் ஆரோக்கியத்துக்கும், உங்கள் மனநிலைக்கும், நல்வாழ்வுக்கும் அது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அது தெரியாம நீங்க சீக்ரெட்டா, ரகசியமா அவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் பெரிய பாதிப்புக்குள் ஆக்கப்பட்டு வாழ்க்கை சிதைந்து போகும். என் அன்பான குழந்தைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மக்களுடைய வீடு, தொடர்பு, அவங்க வாசல், அவங்களோடு உள்ள ஐக்கியத்திற்கு நெருக்கமாய் போகாதீர்கள், உங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் வசனம், சேர்ந்தால் உன் மேன்மையை அண்ணி இருக்கும், உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். பார்த்தீர்களா? அப்ப அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை விட்டு விலகுங்கள். எப்படி அவங்க கிட்ட இருந்து என்ன காத்து கொள்றது நீங்க கேட்டீங்கன்னா, ஒரே வழி, அப்படிப்பட்ட மக்களை மதியுங்க. அவங்களும் சக மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்க. ஆனா நட்பு கொள்ளாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல நீங்க அவங்களை கொண்டு வராதீங்க. அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல அவங்களோட சேட் பண்றது, ஃபோன் காலில் அவங்களோட அடிக்கடி பேசுறது, இன்ஸ்டால போயிட்டு இன்ட்ரெஸ்டா அவங்களோட சேட் பண்றது, சோஷியல் மீடியா மூலமா அவர்களோடு தொடர்பு கொள்வது, ரகசியமா அவர்களோடு தொடர்பு கொள்வது, அவருடைய நட்பை விரும்புவது, அவர்கள் எனக்கு ஒரு நண்பனாய் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கொள்வது, இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தவிர்த்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும். சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு நல்ல வீட்டு நாய் என்ன பண்ணுச்சான், அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தெரு நாய் என்ன பண்ணுச்சான், அந்த வீட்டு வாசல் முன்னாடி இருந்து அந்த நல்ல வீட்டு நாயை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். சரி, இந்த நல்ல வீட்டு நாய் என்ன பண்ணுச்சான், ஐயோ அந்த தெரு நாய் எப்போ பார்த்தாலும் என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கே, என்னை வந்து அன்பா பார்க்குதே, கருணையா பார்க்குதுன்னு சொல்லி அந்த நல்ல வீட்டு நாய் என்ன பண்ணுச்சுங்களா, அந்த தெரு நாயை
பார்த்துட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான், பழக ஆரம்பிச்சுதான். ஆனா இந்த நல்ல வீட்டு நாய்க்கு இந்த தெருநாய் ஒரு நல்ல ஒரு நாய் மாதிரி தான் காட்டிக்கிச்சான். ஆனா இந்த தெருநாய் என்ன பண்ணுச்சான், 4-5 சொறி நாயோட பழகி அந்த சொறி நாய்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சொரியெல்லாம் உடம்புல ஏத்திக்கிட்டு இந்த நல்ல வீட்டு நாயோட பழகிச்சான். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சொறி நாயுடைய சுபாவம், வியாதி, அந்த சொறி நாயுடைய எல்லா கேரக்டரும் இந்த தெருநாய் கிட்ட இருந்துச்சு. இது நல்ல வீட்டு நாய்க்கு தெரியாததுனால அப்படியே நல்ல வீட்டு நாயும் திருநாய் மூலமா சொறி நாயினுடைய எல்லா பிரச்சனையும் அதுக்கு வந்து மொத்தமா பாதிக்கப்பட்டுதான். அதனாலதான் சொல்லுவாங்க பாருங்களேன், நீ நல்ல வீட்டு நாயா இருந்தினா திருநாயோட சேராத. ஏன்னா உனக்கே தெரியாம அந்த திருநாயி பல சொறி நாய்களோடு ஐக்கியப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய அப்பாவா தகப்பனா நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க கணவன், உங்கள் மனைவி, உங்கள் தாய் தகப்பன், உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, ஒரு பேரன்பான ஆதங்கத்தோடு இந்த காலையில நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னாட்களிலே உங்கள் வாழ்க்கை சேதமடையாமல் இருக்க வேண்டுமேயானால், பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமேயானால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருந்து அவங்கள அற்பமா நினைச்சு அவங்கள கேவலப்படுத்தி அவங்கள திட்டி துரத்திறீங்க நான் சொல்லல. அவங்களோட பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா ஒரு விஷ் பண்றதோட சரி, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பிறீங்க. அவங்கள நட்புறவுக்குள்ள கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தால் உங்கள் மேன்மையை இழக்கக்கூடிய பெரிய பாதகங்கள் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு இப்ப தெரியவே தெரியாது. நாளைக்கு எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா தான் என் போதகரின் சொல்ல நான் கேட்காம போனேன்னு சொல்லி புலம்புகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பான மகனே, அருமையான மகளே, அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ குழந்தைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய அன்பு பிள்ளையே, ஒரு கருத்தாய் உன் அப்பாவா நான் பேசுறேன். நல்ல மக்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள், அவர்களை அவமானப்படுத்தி துரத்தி விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களும் மனிதர்கள் தான். சக மனிதர்கள் மேல் அன்பு கூறுங்கள், நேசியுங்கள், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்க. ஆனா லிமிட் பண்ணுங்க. அவங்கள ஃப்ரெண்ட் சோனுக்குள்ள கொண்டு வராதீங்க, நட்பு வட்டாரத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. தினமும் அவங்களோடு தொடர்பு கொள்றதை தவிர்த்து விடுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த நாள், இந்த 3ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம், இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருப்பீர்களேயானால் நீங்களும் உங்க மனநிலையும், உங்க உடம்பும், உங்கள் குடும்பமும், உங்க குடும்ப நல்வாழ்வும் காக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீங்கள் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிய நாளாய், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் அமைந்தருளும்படி இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் AS முரளிதரன், சிஸ்டர் S ஜமுனா, சிஸ்டர் S உதயநிலா, சிஸ்டர் P திவ்யா, சிஸ்டர் லாவண்யா மற்றும் அன்பு மகள் R மீனா மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் P டில்லி பாபு, சிஸ்டர் D நிர்மலா தம்பதியார், அன்பு சகோதரர் பிச்சை முத்து, சிஸ்டர் நாகலட்சுமி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே உடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த மார்ச் மாதம், இந்த 3ஆம் தேதி, இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த காலையில என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கு நல்ல மக்களுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை வலியுறுத்தினீரே அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு அலட்சியப்படுத்தாதபடிக்கு நல்ல மக்களோடு உள்ள தொடர்பை நம்முடைய பிள்ளைகள் பேணி காக்கவும், துன்மார்க்கர்களுடைய தொடர்பிலிருந்து விடுதலை அடையவும் நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இந்த காலையில துன்மார்க்கர்களோடு ஐக்கியப்பட்டு துன்மார்க்க சுபாவத்திலே ஆழமாய் இறங்கி தங்களை வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராகிலும் இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு நீர் தாமே நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. ஒவ்வொருவருடைய நல்வாழ்வு செழிக்க,
துளிர்க்க, பழுக, பெருக, மேன்மை அடையும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. சகல சம்பூர்ணங்கள் பெற்று முடிய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் இன்ப, இனிமையும், சந்தோஷமும், மகிழ்ச்சியுமான நாளாய் அமைந்தருளும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச மிகுந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாச, நேச, சிநேக பிரியமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷமான ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான ஆண்டுகளை பிள்ளைகள் காண வேண்டுமென நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேசமிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.